ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன், மோசமான கூட்டாளியை வச்சிருப்பாங்க. புத்தி அப்படி இருக்கும், சூப்பரா இருக்குங்க. ஜெயலலிதா அம்மாவே நான் அதுல சேர்த்துக்குவேன். சூப்பருங்க. அவங்க யார் கூட இருந்தது, யாரை கூட வைத்திருக்க வேண்டும்? நல்லவர்கள், வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்லுகிறது. 18 எபிசோட் முடிஞ்சா கடந்துருங்க. ஏன் நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார்கள்? பெண்களுக்கு புரியுதா? 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் நான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தான். அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட். அவன் சொல்றான் அந்த வார்த்தையை, அப்படியே கடத்த முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என்ன தெரியுமா? கடவுளே, நான் இருக்கிறேன். உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ வாங்க தான் சொல்லுதுன்னா இங்கே அடகு வையுங்கள். ஏமா, நீ இவ்வளோ நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்க போய் அடகு வைக்கவா? நான் இருக்கிறேன், இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்கள். இன்னொருத்தர் வந்து, அவர் என்ன இன்ஜினியரா? இந்த கம்பியை வாங்குங்கள், உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும். நீ என்ன இன்ஜினியரா? செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கையிலிருந்து, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள். சினிமாவில் சொன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? நல்ல கைத்தூக்கு தம்பி. நீ தான் இந்த எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீதான். நீ நல்லா உயர்த்து, நான் ஸ்டூடெண்ட்னு நல்லா உயர்த்து, ஒரு தப்பும் இல்லை. ஐயோ, காலேஜ் இப்படிதான் இருக்குமா? காலேஜ் டீச்சர்லாம் சினிமால யாருங்கிறீங்க? நயன்தாரா மேடம், சாய் பல்லவி மேடம், இவங்க தானே டீச்சர். ரியல் லைஃப்ல யாரு டீச்சர்? நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல. அது ரீல், இது ரியல். ரியல் நான் உண்மையாவே டீச்சர். எனக்கு தெரியும் 17-18 வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது. அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளை, புத்தகத்தை வாசியுங்கள். வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும். எதையும் பார்த்து அப்படின்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்குவ. ரியாக்டே பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவேன். ஒன்றை புரிந்துகொள். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துட்டு மனசுல இருந்து. அடுத்தது இருக்கு பாருங்க, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பாவம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ கோயிலையோ கொடுத்துட்டா பாவம் போயிடும். ஜெனராசிட்டி. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும், அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும், இந்த பைத்துல் மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அடுத்து சொல்றான் பாருங்க, பெண்களே, ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர், அது பொம்பளை பிள்ளை, அதை செய்யாது, சூப்பரா செய்யும், சூப்பரா செய்யும். பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான். நாங்க அந்த காலேஜ்ல இருந்து தானே வரோம். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளே கவனம். ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். இந்த பழக்கத்துல என்ன பண்ணுதுங்க, வெளியில போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க. வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும் தான் காரணம். வெளியில் இருக்கிறவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட். பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். அவன் அடுக்குகிறான், நான் யோசிக்கிறேன். புத்தகங்கள் என்னை சீர்படுத்துகின்றன, என்னை வழிபடுத்துகின்றன.